ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இந்த டீச்சர்ஸ் டேக்கு வந்து ஒரு சூப்பரான ரொம்ப அழகாக ஒரு ப்ரேஸ்லெட் வந்து டீச்சர்ஸ் டேக்கு வந்து கிஃப்ட்டுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கு வந்து நமக்கு தேவையான என்ன கலர் வேணாலும் பீட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அல்ஃபபெட்டுக்கு வந்து இருக்கிற பெஸ்ட்டு டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் உள்ள பீட்ஸ் வந்துட்டு கரெக்டான சைஸுக்கு நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா பீட்ஸ் வந்து இது குட்டி சைஸு பீடாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை வாங்கிக்கணும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம், சாம்ஸ் போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுட்டு ஒரு சூப்பராக வந்துட்டு டீச்சர்ஸ் டேக்கு வந்து கிஃப்ட்டு ரெடி பண்ணி நம்ம மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம வாங்கி கொடுத்துட்டா போதும், குட்டீஸே பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஈஸியானது தான். அவங்களே அவங்க கையால் ரெடி பண்ணி அவங்க மேம்க்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களும் ஹாப்பி ஆவாங்க. இவங்களுக்கு வந்து நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இது ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நம்ம வந்து இந்த பீட்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துலாம். எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இது வந்து குட்டி பீட்ஸுங்கிறதுனால அந்த ஜெல்லி பீட்ஸ் வந்து பெரிய சைஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் 25க்கு மேலே நம்ம எடுத்துக்கணும். இந்த லெட்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு 20 எடுத்துக்கிட்டால் போதும். 20 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லெட்டர்ஸ் உள்ள பீட்ஸ் எல்லாத்தையுமே கோத்துட்டு அடுத்ததும் அதே போல் இந்த பக்கமும் ஒரு 10 ஒயிட் பீடு போட்டுட்டு நாட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹார்ட் ஷேப்பு அது இதுன்னு சொல்ல சாம்ஸும் ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டு போடும்போது 2 ட்விஸ்ட் பண்ணி ஸ்ட்ரிங்கை வந்து போடும்போது அது நாட்டு வந்து கல்லவே கல்லாது. கட் பண்ணும்போது கரெக்டாக ரொம்ப விட்டு கட்டாமல் கொஞ்சம் இது பண்ணி கட் பண்ணிவிட்டு சூப்பரான ப்ரேஸ்லெட் ரெடி. தேங்க்யூ.